ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படியாக அவரை விருப்பத்தை ஏற்படுத்துகிறார், அவரை வாஞ்சியை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். இந்த பூமியில் பிறக்க ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். யார் எங்கே பிறக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எங்கே ஊழியம் செய்யணும், எங்கே வேலை செய்யணும், எங்கே திருமணம் செய்யணும், எல்லாம் தேவன் முன்குறித்து பூமியில் பிறக்க வைக்கிறார். பிறந்த அந்த மனிதன் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி சில நேரத்தில் அறியாதவனாக இருக்கிறான். தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருக்கிறதுனால அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிற பொழுது, தேவனிடத்தில் நெருங்கி செல்கிற பொழுது அவர் தம்முடைய சித்தத்தை, விருப்பத்தை, அவருடைய சித்தத்தின்படியாக விருப்பத்தையும் செய்கையும் வைப்பார். சிலருக்கு எதுக்கு பிறந்திருக்கோம், எதுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும், நோக்கத்தை அறியாமல் இருப்பாங்க, நோக்கம் தெரியாமல் இருக்கும். அப்போது அவர்கள் தேவனோடு கூட நடக்கிற பொழுது தேவன் தன்னுடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை, குறிப்பிட்ட காரியத்தை, குறிப்பிட்ட நோக்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, விருப்பம் செய்கை. எது விரும்புகிறார்களோ அதை செய்கையாக மாறும், செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆகவே இந்த ரெண்டுமே தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஊழியமாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், செய்கிற காரியமாக இருந்தாலும் தேவன் நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவார். தேவன் சித்தத்தின்படியாக விருப்பத்தை ஏற்படுத்துவார். நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய காரியம் அல்ல. தேவன் தம்முடைய விருப்பத்தை, எங்கே சபையை கட்ட வேண்டும், எங்கே இடம் வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் கொடுப்பார், என்ற எண்ணத்தை அவர் கொடுப்பார். எங்கே திருமணம் செய்ய வேண்டும், எங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எங்கே வேலைக்கு போகணும் என்ற எல்லா விருப்பத்தையும் தேவன் நமக்கு கொடுக்குறார். எப்போது சரியாக இருக்கும்னு சொன்னால், நாம் ஜெபித்து வேதத்தை வாசித்து தேவனோடு கூட நடக்கிற பொழுது அவர் காரியத்தை சரியாக செய்ய அவர் நமக்கு கிருபை கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய மனதில் வைக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். தேவனுடைய சித்தத்தின்படியாக இருந்தனால விருப்பத்தையும் வாஞ்சையையும் செய்கையும் ஏற்படுத்தினார். அதே போல் நாம் தேவனோடு கூட நடக்கிற பொழுது, இணைந்திருக்கிற பொழுது, யோசேப்பு உள்ளத்தில் தேவன் தம்முடைய விருப்பத்தை வைத்தார், தம்முடைய சித்தத்தை வைத்தார். ஆபிரகாம் உள்ளத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை வைத்தார். மோசேயுடைய உள்ளத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தை, விருப்பத்தை வைத்தார். அது செய்கையாக மாறினது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட நாம் நடக்கிற பொழுது தேவன் நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே ஆலோசனையின் கர்த்தர், நன்மை செய்கிற கர்த்தர் நமக்கு கிருபையாக இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக விருப்பத்தை கொடுத்த ஆண்டவர் அதை செய்கையாக மாறி நிறைவேற்றுவார்னு சொல்லி பார்க்கும். ஆக நிறைவேற்றுகிற தேவன், விருப்பங்கள் நிறைவேற்றுகிற தேவன், விருப்பத்தை உண்டாக்குகிறவர், அவர் அதை செய்து முடிப்பார் என்று பார்க்கிறோம். ஆக தேவனே தான் அதை செய்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக அதை செய்து முடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் விரும்பினபடியாக செய்து விடுகிறோம். நாம் விரும்பினபடியாக செய்வதனால அந்த விருப்பமானது நம்முடைய விருப்பமாக இருப்பதனால அது தோல்வியில் போய் முடியும். தேவனுக்கு பிரியமில்லாத ஆரம்பிக்கிற பொழுது தேவனுக்கு விருப்பமில்லாத போய் முடியும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியாக அந்த விருப்பத்தை மனிதர்கள் கொடுக்க முடியும், பிசாசு கொடுக்க முடியும், தேவனும் கொடுக்க முடியும். தேவன் கொடுப்பது என்பது நிலைத்திருக்கும். நமக்கு அடையாளத்தை ஆண்டு கொடுப்பார். அந்த அடையாளத்தை வைத்து நாம் கண்டுபிடிக்கணும். வேத வசனத்தை ஆண்டு காண்பிப்பார். ஆக வேத வசனத்தை கொண்டு விருப்பத்தை நாம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆகவே தேவனுடைய விருப்பம், எனக்கு கொடுத்த விருப்பம் என்ன என்பதை நாம் சரியாக கண்டுபிடித்தோம்னால் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம், ஊழியத்தின் ஓட்டம் சரியாக ஓடி முடிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்காக நாம் ஓடுவோம். தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றுவோம். தேவனுடைய செய்கை நம்முடைய செய்கை மாற்றுவோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கம், செய்கை எல்லாமே அவருடைய எண்ணமாக செய்கையாக இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். விருப்பத்தையும் செய்கையும் நீரே உண்டாக்குவராக இருக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அப்படியே உண்டாக்கி
சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களை கருத்தை தாழ்த்து அப்புறம் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். வில் பி சக்சீடட். ஆண்டவரே